என்னோட என்னோட மாமனார், மாமியார் இருந்தபோது இப்ப அவங்கலாம் இல்ல. அவங்க ரொம்ப ஆசையா வைப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். நெறைய பொம்மை கலெக்ஷன்ஸ். அதில வந்து ஒரு முத்தேவியர் நாங்க வாங்கினோம். நல்ல ஒரு 2 1/2 அடிக்கு இருக்கும் அது. 3 வரிசையா 3 இருக்கும். லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை. அந்த முத்தேவியரோட லட்சணம் ரொம்ப அழகா இருக்கும். அத வச்சோனே எனக்கு அப்படியே மனசு நெறஞ்சு இப்பவும் போயிடும். இருக்கு அந்த பொம்மை. இருக்கு. அந்த முத்தேவியர் நிச்சயமா நான் வைப்பேன். ரொம்ப அழகான தேவியர்கள் அவர்கள். அந்த அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து நெறைய ஒவ்வொரு இதில வந்து ஒரு தீமுக்காக வந்து சமீபத்தில வந்து விநாயகர், முருகன் அப்படின்னு ஒரு தீம்ல வச்சேன். அதில அறுபடை வீடு எத்தன வருஷமா முருகன். வைக்கிறீங்க? நாங்க சின்ன வயசுல இருக்கிற சமயத்திலேயே அம்மா வீட்லலாம் வைப்பா. அதுக்கப்புறமா இப்ப எனக்கு உங்க கல்யாணம் பாட்டியும் வைப்பாங்க. ஆனதுலேருந்து எங்க பாட்டி வந்து கொலு எவ்வளோ பெருசா வைப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து எங்க பாட்டிக்கு வந்து இந்த பூஜை பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து சரஸ்வதி பூஜைய தாண்டி மூல நட்சத்திரத்துக்கே அவ்வளோ பூஜை பண்ணுவாங்க சரஸ்வதிக்கு. அதுக்கப்புறம் விஜயதசமின்றது பாட்டி வீட்ல வந்து அந்த மாதிரி நான் ஒரு கோலாகலம் பார்த்ததே கிடையாது. விடியற் காலை 6:30 மணிலேருந்து விசிட்டர்ஸும், ஸ்டூடெண்ட்ஸும், அபிமானிகளும் எல்லாரும் வந்து அவங்கள வந்து ஒரு சரஸ்வதி தேவியா பாவிச்சு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. அது